ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி எங்கள் பேக்யார்டில் நடக்கிற சில சேஞ்சஸ் தான் நான் வந்து ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கேன். வீட்டோட 2 சைட்லேயும் நாங்கள் வந்து ஒரு பேத்வே மாதிரி போடணும். அதுக்கு வேண்டிய அந்த ஸ்டோன்ஸ் அப்புறம் அந்த ராக்ஸ் எல்லாம் விற்கிற ஒரு கடை இருக்குங்க. லேண்ட்ஸ்கேப் மெட்டீரியல்ஸ் எல்லாம் செல் பண்ணுற ஒரு ஸ்டோர். ஸோ அங்கே தான் வந்திருக்கோம். வந்து இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் எது வேணுனாலும். லைட் கலர்ஸ், அப்புறம் பெபிள்ஸ் மாதிரி இருக்கிறது, அப்புறம் கிராவல்லையே நிறைய வெரைட்டி அந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருக்காங்க இவங்க. இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து ரெகுலர் அந்த ஹோம் டிப்போ, லோஸில் கூட இருக்கும். ஆனால் அவங்கக்கிட்ட வந்து நம்ம பேக்காக வாங்கணும். அப்போ ஒரு பேக், ஒரு மீடியம் சைஸ் பேக் பார்த்திங்கன்னா அதுவே வந்து $10-15 இருக்கும். ஸோ நம்ம எப்போவுமே பல்காக வாங்கினா அது வந்து சீப்பர், மணி சேவ் பண்ணலாம். இங்கே வந்து பல்க் ஆர்டர்ஸ் அப்படின்னா வந்து லைக் டன் கணக்கில் தான் வந்து செல் பண்ணுவாங்க. ஸோ 1 டன் அப்படின்றது வந்து அரௌண்ட் லைக் 2000 pounds. நீங்கள் வந்து லோஸ், ஹோம் டிப்போ அங்கெல்லாம் வாங்கினோன்னா வந்து ஒரு 50 pound பேக்ஸ் தான் வச்சுருப்பாங்க. அது வந்து அரௌண்ட் $10 மாதிரி இருக்கும். ஸோ இங்கே 1 டன்னுன்றது வந்து $50. ஸோ நிறையாவே நம்ம மணி சேவ் பண்ணலாம். இந்த ராக்ஸ்லேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. இந்த மார்பிள் எல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து கிராவல் தான் வாங்கினோம். நம்ம ஊரில் இந்த ஜல்லின்னு ரோடுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த டைப் தான் நாங்கள் வாங்கினோம். அதில் கொஞ்சம் லைட் கலர். ஸோ பார்க்குறதுக்கு இன்னும் நீட்டாக இருக்கும்ன்ட்டு அந்த மாதிரி ஒரு கிராவல் தான் நாங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்தோம். இந்த வேலைக்கு நாங்கள் வந்து 2 பேர் நாங்கள் ஹையர் பண்ணியிருந்தோம். அவங்க வந்து ஒரு ட்ரக் வச்சுருந்தாங்க, ஒரு ஓப்பன் ட்ரக். ஸோ அதை எடுத்துகிட்டு போய் தான் இந்த மாதிரி நாங்கள் ஃபில்லப் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம். பல்க் ஆர்டர்னால நம்ம ரெகுலர் காரில் நம்ம எடுத்துகிட்டு வர முடியாது. அதனால தான் ஓப்பன் ட்ரக் எடுத்துகிட்டு போய் நாங்கள் இந்த மாதிரி ஃபில்லப் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம். இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து பார்டர் ஸ்டோன்ஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ்னு இருக்குது தனியாக. இதெல்லாம் ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ். ஸோ இது மேலே தான் நம்ம கால் வச்சு நடப்போம். அந்த அடியில் வந்துட்டு அந்த ராக்ஸ்லாம் போட்டு அதுக்கு மேலே ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் போடுறது தான் ஐடியா. ஸோ அதுவும் பார்த்துட்ருந்தோம். பட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்ததுனால இப்போதைக்கு நம்ம அந்த ராக்ஸ் மட்டும் வாங்கிட்டு வரலான்ட்டு அது மட்டும் வாங்கிட்டு வந்தோம். இது எங்கள் வீட்டோட அந்த ஹோஸ் வைக்கிற இடம். ஸோ அந்த டேப்பும் வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சிருந்தது. ஸோ அதையும் ஃபிக்ஸ் பண்ணாங்க. அப்புறம் இங்கே வேலையெல்லாம் ஆரம்பித்து இப்போ அந்த கீழே வந்து அந்த ராக்ஸ்லாம் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஷீட் வச்சுருவாங்க. அந்த வீட்ஸ் எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கான ஒரு ஷீட் அது. இதுவும் தனியாக செல் பண்ணுறாங்க கடையில். ஸோ அதை விரிச்சிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி கிராவல் போடுறாங்க. இதை லைட் கலர் இதுதான் நாங்கள் செலக்ட் பண்ணது. ஸோ பயங்கர எக்ஸைட்டடாக இருக்குது. இந்த வருஷம் நல்லா இந்த லுக்கே சேஞ்ச் ஆகிடும். ஏன்னா ஃபஸ்ட்டு வெறும் ஒரு மாதிரி மட்டியாக இருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் நீட் லுக் வந்துடும் நினைக்கிறேன். நிறைய க்ளீனிங் வேலையும் இருக்குது. எங்களோட பேடியோலாம் நிறைய க்ளீனப் பண்ணோம். அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் இந்த ப்ரூனிங் வேலையெல்லாம் முடிஞ்சது. இன்னும் கொஞ்சம் எல்லாம் நீட்டாக செட் பண்ணுற வேலை இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஒர்க்கர்ஸ்லாம் வேலை பண்ணிகிட்ருக்க டைமில் ஒரு ஸ்னேக்கு ஒன்று பார்த்தாங்க. அதை வச்சு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கு தான் பயமாக இருந்தது. இங்கே வேலை பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது சர்வசாதாரணம்னு நினைக்கிறேன். அவங்க அதை வச்சு விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து அது கொன்னுடலாம், அது எதுக்கு அப்படின்னப்போ அவங்க அப்படியே கொஞ்சம் யோசிச்சாங்க ஒரு நிமிஷத்துக்கு. அதுக்கப்புறம் அதை இது பண்ணிட்டாங்க. இது ஃபீல்ட் ஸ்னேக்கு தான். இது ஒன்றும் டேஞ்சரஸ் கிடையாது. பட் ஸ்டில் அதை பார்த்தாலே கொஞ்சம் பயமாக இருக்குல்ல. இன்னொரு சைடில் வந்து எங்களுக்கு அந்த லேண்டே கொஞ்சம் ஸ்லோப்பாக இருக்கும். அதனால் அவங்க வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மண் வெளியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து அதை ஸ்ட்ரெயிட் பண்ணாங்க. நடுவில் ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனும் போடணும். அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் மண்ணெல்லாம் வாங்கி சைடில் ஃபில்லப் பண்ணி அப்புறம் இந்த
ஃப்ராஸ்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேல் தான் செடியெல்லாம் வைக்கணும், இல்லாட்டி இப்போ வச்சா எல்லாம் போயிடும். ஸோ இப்போதைக்கு கார்டன் வந்து ரொம்ப ப்ளெயினாக போரிங்காக தான் இருக்குது. ஸோ நேற்று வந்து எல்லாம் க்ளீன் பண்ணதுனால, இந்த மண் மேலே நடந்ததுனால ஃபுல்லாக அழுக்காக இருக்குது. ஸோ இதுவும் க்ளீனப் பண்ணணும். அப்புறம் எங்களோட இது ஒரு பெஸ்ட் டைம் வந்து இந்த செடி மரம் முக்கியமாக இந்த கிரேப்ஸ் இதெல்லாம் வந்து ப்ரூன் பண்ணுற டைம் இது. இப்போ ப்ரூன் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா ஸ்ப்ரிங்கில் வந்து நல்லா துளுத்து வரும், ஃப்ரெஷ்ஷாக நல்லா நியூ பிரான்ச்சஸ் வரும். ஸோ அதுவும் நாங்கள் ஃபுல்லாக ட்ரிம் பண்ணிட்டோம், எல்லாம் ப்ரூன் பண்ணி வச்சுருக்கோம். இது ரெண்டும் நடுவில் இது ரெண்டுமே ஆப்பிள் ட்ரீஸ், அதுவும் கொஞ்சம் லைட்டாக ப்ரூன் பண்ணோம். அது வந்து பேர் ட்ரீ, அப்புறம் அது நம்மளோட ஃபிக், அப்புறம் அந்த சைடில் இருக்கிறது பீச்சஸ். ஸோ இது மூணுமே இதையும் நல்லா ஃபுல்லாக ப்ரூன் பண்ணி இதுவும் நல்லா கொஞ்சம் சின்னது பண்ணிட்டோம், ட்ரிம் பண்ணிட்டோம். ஏன்னா எங்களோட ஸ்லைடிங் டோர் அது வந்து இந்த மரத்தை இடிக்கும். ஸோ அதை இடிக்காமல் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி நாங்கள் கொஞ்சம் ட்ரிம் பண்ணால் தான், இல்லாட்டி அந்த டோரை ஒட்டி மரம் வந்துடும். அது இல்லாமல் உங்களுக்கு என்னோடய லாஸ்ட் வீடியோ பார்க்குறப்ப தெரியும், எனக்கு 2 இந்த மாதிரி ஒரு ட்ரெல்லிஸ் மாதிரி போட்டிருந்தேன். ஸோ அது இன்னொன்று ரிமூவ் பண்ணிட்டோம், அந்த மரம் வந்து தடுக்குது. அதுவும் இல்லாமல் அந்த ஃபுல்லாக லீவ்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் அந்த 2 பாக்ஸும் ஃபுல்லாக அதுவும் இது 2 பாக்ஸும் ஃபுல்லாக கவர் ஆகிடும். ஷேடு வந்ததுனால அது செடி நல்லா வராது. ஸோ அதையும் அநேகமாக அந்த 2 பாக்ஸும் நாங்கள் வந்து ரிமூவ் பண்ணலான் இருக்கோம். இதில் நல்லா செடி வந்துடும். ஸோ அதுதான். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் சில சேஞ்சஸ்லாம் இருக்குது. அதே மாதிரி இங்கே கொஞ்சம் நல்ல மண்ணை வாங்கி போட்டோம். இங்கே பேடியோ ரொம்ப மோசமாக இருக்குது இப்போதைக்கு, அதனால் நிறையா க்ளீனிங் வேலையெல்லாம் நிறையா இருக்குது. ஸோ இதுலேயும் வந்துட்டு கொஞ்சம்லாம் இந்த வீட்ஸு, பழைய செடி, காஞ்சி போன செடி எல்லாத்தையுமே எடுத்துட்டோம். இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் மட்டும் எப்போவுமே வரும், அது என்ன கோல்டுனாலும் அது போகாது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். நம்ம அப்பப்போதுக்கு இந்த ஃப்ரைட் ரைஸ் இல்லை அந்த மாதிரி நூடுல்ஸ் இதுக்கெல்லாம் வந்துட்டு போட்டுக்கலாம், அப்பப்போ பறித்து எடுத்துக்கலாம். ஸோ அது நல்லா எப்போவுமே வரும். இப்போ பூண்டு வச்சுருந்தேன், ஏதோ ஒரு அனிமல் வருது, அது என்னன்னு தான் தெரியல. வந்து உங்களுக்கு பார்த்தா தெரியும், அப்படியே குழி குழியாக இருக்குது, வந்து எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டுருது. அது என்னன்னு தெரில. அந்த மாதிரி ரேட்ஸ் எல்லாம் நிறையா இருக்குதுன்னு சொல்கிறாங்க எங்கள் ஏரியாவில். வேலை அதுதான் வருதா இல்லை ஸ்குரில் இப்படி தோண்டுமானும் தெரியல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மண்ணாக இருக்குது. அப்புறம் மழை வந்துச்சுன்னா எல்லாமே க்ளீன் ஆகிடும். இப்போதைக்கு மழை வருமான்னு தெரியல. அப்போ எங்களோட இந்த இன்னொரு சைடும் இந்த ஒர்க்கர்ஸ் அவங்க விட்டுட்டு போன திங்ஸ் எல்லாம் திருப்பி இன்னும் இருக்குது அவங்களுக்கு வேலை. ஸோ இந்த சைடும் கொஞ்சம் இந்த மாதிரி கிராவல், நம்ம ஊர் இந்த ஜல்லின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி, அது இங்கே கிராவல்னு சொல்லுவாங்க, அது போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு நடுவில் இங்கே மிடில் வந்து இங்கே இப்படி மிடில் ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் மாதிரி போடலாம் அப்படின்ட்டு பிளானு. அதே மாதிரி இந்த சைடும் கொஞ்சம் செடியெல்லாம் வைக்கலாம், கொடி மாதிரி இதெல்லாம் வைக்கலான்னு. இந்த ட்ரெல்லிஸ் வந்துட்டு நான் எடுத்து இங்கே கொண்டு வந்து வச்சிட்டோம். ஸோ இது வந்து இப்படியே சைட்லேயே வைக்கிற மாதிரி. ஸோ இதில் வந்து ஏதாவது கொடி, பீன்ஸோ இல்லை இந்த பீர்க்கங்காய், பொடலங்காய் அந்த மாதிரி ஏதாவது ஒரு வெஜிடபிள் போடலாம் அப்படின்னு பிளான் இருக்குது. ஸோ அது ஒரு விஷயம் இங்கே நடந்துகிட்ருக்கு. அதே மாதிரி இந்த கார்னரில் பார்டர் மாதிரி ஏதாவது ஒன்று போடணும். கல்லா இல்லாட்டி இந்த உட் பீஸ் மாதிரி ஏதாவது கொடுக்கலாமான்னு யோசிச்சுட்ருக்கோம். இல்லாட்டி பாட்டே கூட வைக்கலாம். ஸோ அந்த ஒரு பிளான் மாதிரி நான் கொஞ்சம் பிளான்ஸ் எல்லாம் உள்ளே மூவ் பண்ணி வச்சுருந்தேன். நான் போன வீடியோவில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது பார்த்தா நிறைய காஞ்சிருச்சு இந்த கோல்டுக்கு. எங்களோட கராஜ் டோர் வந்து திடீர்னு ஒர்க் ஆகாமல் ஆயிடுச்சு. ஸோ ஒரு 2-3 டேஸ் நான் ஓப்பனாக வச்சுருந்ததில் நிறைய போயிடுச்சு. பட் இந்த ரோஸ் எல்லாம் ஓகே, மற்றபடி மற்ற இந்த மிளகா செடி அதெல்லாம் கொஞ்சம் போயிடுச்சு.
இதுவும் பார்த்திங்கன்னா ஆலோவேரா அப்படியே நடுவில் மட்டும் கொஞ்சம் நிற்கிது. ஐ திங்க் அது வந்துடும் நினைக்கிறேன். மற்றபடி இந்த ஹைபிஸ்கஸ் அதெல்லாம் போயிடுச்சு. இட்ஸ் ஓகே, எல்லாமே ட்ரையல் அண்ட் எரர் தானே. ஏதாவது இந்த மாதிரி ஆனால் தான் நம்ம நிறையா லெசன் லேர்ன் பண்ணுவோம். இது டிண்டோரா, இது எதுவும் முளைச்ச மாதிரி தெரியல. ஐ திங்க் நான் புதுசாக தான் வாங்கணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இங்கே என்னோடய கறி லீவ்ஸும் போயிடுச்சு. கறி லீவ்ஸ்லாம் ரொம்ப சென்சிட்டிவ், அதை நல்லா பார்த்து காட்டி போயிடும். ஸோ அதுவும் போயிடுச்சு. ஸ்டில் என்கிட்ட ஒரு செடி இருக்குது. ஸோ இதாங்க டெக்ஸஸ். நல்லா வெயில் அடிக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் நல்லா கோல்டு. எல்லோரும் இங்கே டெக்ஸஸில் இருக்கவங்களாம் சேஃபாக இருங்க, நல்லா வார்மாக இருங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.